உள்ளாட்சியில நல்லாட்சின்னு சொல்லி விளம்பரம் மூலமா மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திமுக வந்த நாள் முதல் மக்களை இன்னும் ஏமாத்திட்டு தான் இருக்கு. அதுக்கு ஒவ்வொரு மாநகராட்சியிலையும் மேயருக்கு எதிராக வர குற்றச்சாட்டுகளே சாட்சியா இருக்கு. கோயம்புத்தூர், திருநெல்வேலி, திருச்சி, திண்டுக்கல்னு மேயருக்கு எதிராக உறுப்பினர்கள் எழுப்பிய குற்றச்சாட்டுகள் அளவில்லாதது. அதுலயும் சில மாநகராட்சியில மேயர்கள் ராஜினாமா பண்ணிட்டு போற அளவுக்கு ஆனதையும் பார்த்தோம். இப்போ காஞ்சிபுரம் மாநகராட்சியிலேயும் மேயர் மேல ஊழல் பிரச்சனை பூதாகரமா வெடிச்சிருக்கு. ஊழலின் உறைவிடமே திமுக தான் சொல்ற அளவுக்கு மேயர் மகாலட்சுமி மேல ஊழல் குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருக்காரு மாநகராட்சி கமிஷனர். அவரோட அந்த புகார் திமுகவின் ஊழல் கரையை அம்பலப்படுத்தி இருக்கு. காஞ்சிபுரம் மாநகராட்சியில குப்பை அள்ளுற டெண்டர் ஒப்பந்தம் விடுறதுல பல முறைகேடுகள் நடந்திருக்கிறதாகவும், வேண்டிய சிலருக்கு மட்டுமே டெண்டர் விடுறதாகவும், இதுல மாநகராட்சி நிதி கொள்ளையடிக்கப்படுறதாகவும் சொல்லியிருக்காரு கமிஷனர். அது மட்டுமா, 18வது வார்டு கவுன்சிலரோட கணவர் மேயர் ஆட்சியில அடிப்படை வசதிகள் கூட செய்யப்படவில்லைனோ, கழிவுநீர், மின்விளக்கு மாத்துறது, மஞ்சள் நீர் கால்வாய் சீரமைப்புன்னு எல்லாத்துலேயும் ஊழல் தான் மலித்திருக்குன்னு தன் பங்குக்கு ஆதங்கத்தை கொட்டியிருக்காரு. மேயர் மகாலட்சுமிக்கு எதிராக திமுகவை சேர்ந்த கவுன்சிலர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த உட்கட்சி பூசல் திமுகவின் உள்ளூர் அரசியலில் பெரும் புயலை கிளப்பி இருக்கிறதா சொல்றாங்க விவரம் தெரிஞ்சவங்க. வழக்கம் போல அரசியல் காழ்ப்புணர்ச்சி, ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுன்னு உருட்டுறாங்க மேயர். ஒவ்வொரு மாநகராட்சியிலையும் இவங்க சண்டையால எங்களுக்கு என்ன லாபம், ஊழலால வரி பணம் கொள்ளையடிக்கப்பட்டது தான் மிச்சம்னு ஆதங்கப்படுறாங்க மக்கள். 1000 கோயில்களின் நகரம் காஞ்சிபுரம் என்ற புகழ் மறைஞ்சி ஊழல் மற்றும் அரசியல் மோதல்களின் நகரம் என்ற பெயர் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்றாங்க அரசியல் புரிஞ்சவங்க.